திருச்செந்தூர் அருகே மேலாத்தூர் சொக்கம்பழங்கரையில் கண் சிகிச்சை பெற்ற மாணவி தேர்தல் பரப்புரையின் போது கனிமொழியை சந்தித்து நன்றி தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி சம்பளத்துடன் விடுமுறை, ஆட்சியர் அறிவிப்பு. திருச்செந்தூர் அருகே மேலாத்தூர் சொக்கம்பழங்கரையில் கண் சிகிச்சை பெற்ற மாணவி தேர்தல் பரப்புரையின் போது கனிமொழியை சந்தித்து நன்றி தெரிவித்தார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி இந்திய கூட்டணி திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி நேற்று தெற்கு ஆத்தூர் ஊராட்சி பகுதிகளில் பொதுமக்களிடம் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது கனிமொழி கருணாநிதியால் கண் சிகிச்சை பெற்ற மாணவி ரேவதியை கண்டதும் தனது பிரச்சார வாகனத்தில் ஏற்றி நலம் விசாரித்தார். கனிமொழி எம்பியின் சொந்த நிதியின் மூலம் கண் அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது கண் நன்றாக தெரிகிறது என்று கூறினார். சிறு வயதில் மஞ்சள் காமாலை நோயினால் மாணவி ரேவதிக்கு கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டது. தங்கையை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று கனிமொழி எம்பி மாணவி ரேவதிக்கு அறிவுரை கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி சம்பளத்துடன் விடுமுறை, ஆட்சியர் அறிவிப்பு. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் வருகின்ற 19/4/2024 அன்று பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்திய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தேர்தலில் வாக்களிப்பது மக்களின் ஜனநாயக உரிமையாகும். 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு 135(b)யின் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தொழிலாளர் துறை அறிவுரைகளின்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தொழில் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள், பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள், உணவு நிறுவனங்கள், பீடி மற்றும் சுருட்டு நிறுவனங்கள், மோட்டார் போக்குவரத்து நிறுவனங்கள் ஆகியவற்றில் பணிபுரியும் தின ஊதிய பணியாளர்கள், தற்காலிக பணியாளர்கள், அனைத்து தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கும் தேர்தல் நாளான 19/4/2024 வெள்ளிக்கிழமை அன்று வாக்களிக்க ஏதுவாக ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும் எனவும் அவ்விடுமுறை நாளுக்கான ஊதியம் ஒரு தொழிலாளிக்கு ஒரு நாளுக்கு அளிக்கப்பட்டு வரும் ஊதியமாகவும் பணியின் தன்மைக்கேற்ப அரசால் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள குறைந்தபட்ச ஊதியத்திற்கு குறையாமலும் இருக்க வேண்டும் எனவும் அனைத்து வேலை அளிப்பவர்களுக்கும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கோ. லட்சுமிபதி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் தொடங்கியது. இதனால் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தமிழக மீன்வளத்துறை சார்பில் ஆண்டுதோறும் மீன்களின் இனவிருத்திக்காக தமிழக கடலோர பகுதிகளில் விசைப்படகுகள் கடலுக்கு செல்ல ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14 வரை 60 நாட்கள் தடை விதிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி நிகழாண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தூத்துக்குடி, தருவைக்குளம், வேம்பார் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகங்களில் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து மீனவர்கள் கூறியது: மீன்பிடி தடை காலத்தில் விசைப்படகுகளை பழுது பார்க்க உள்ளோம். இந்த 60 நாட்களில் தொழில் இல்லாததால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். எனவே தேர்தலை கருத்தில் கொள்ளாமல் தமிழக அரசு மீனவர்களுக்கான தடைக்கால நிவாரணத் தொகை விரைந்து வழங்க வேண்டும். மேலும் தமிழக கடற்கரை பகுதிகளில் கேரளம் மற்றும் பிற மாநில மீனவர்கள் வந்து மீன்பிடிப்பதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.